ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்கே சஸ்பென்ஸ் தான். டெய்லி நானே சமைச்சு எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி எங்கள் அத்தை ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கள இந்த ரெசிபி செய்ய சொன்னேன். அவங்க ஏதாவது ஒரு ரெசிபி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க கிச்சனில். அதனால நான் ஒன்று ஒன்றா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். இதெல்லாம் எடுக்கிறப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இன்றைக்கி இதை வச்சு என்ன ரெசிபி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது என்ன ரெசிபின்னு ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு, இந்த மாதிரி நம்ம எலுமிச்சம்பழத்தில் கிராம்பை சொருகி வச்சோம் அப்படின்னா இந்த குட்டி குட்டி பூச்சி நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் மேலெலாம் உட்காரும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தில் கிராம்பை குத்தி வைக்கும்போது அந்த பூச்சியெல்லாம் வரவே வராது கிச்சனுக்கு. அதனால நீங்கள் இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு இதை 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் மாற்றினா போதும். டெய்லி மாற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸு, அப்புறம் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய விஆர் ட்ராவல் அண்ட் குக்கிங் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் வேணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அத்தை, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபி? பருப்பு பொடி ரெசிபி. பருப்பு பொடியா? ஆமாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு செய்கிறீங்களா இல்லை உங்கள் பையனுக்கு பிடிக்கும்னு செய்கிறீங்களா? எங்கள் பையனுக்கும் பிடிக்கும், எங்கள் மருமகளுக்கும் பிடிக்கும். சரி சரி, இதில் என்னென்ன பருப்பு போட்டிருக்கீங்க? துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசி பருப்பு, பொட்டுக்கடலை. ஒரு கப்பு எடுத்துக்கிட்டா கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு, பாசி பருப்பு ஒரு 1/4 கப்பு, ஓகே, பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு. வேணும்னா நம்ம உளுந்தம் பருப்பு கூட ஒரு 1/4 கப்பு போட்டுக்கலாம். ஓகே, அது நம்ம ஆப்ஷன். ஒரு மிளகாய் ஒரு 7-10 மிளகாய், உங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய், காய்ஞ்ச மிளகாய், ஓகே, கொஞ்சம் கொத்தமல்லி, இது கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், லைட்டாக டேஸ்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வெல்லம், ஒரு 10 பல் பூண்டு. நான் சின்னதாக இருக்கிறதுனால 10 எடுத்திருக்கேன். நீங்கள் வேணா ஒரு 4-5 பெருசாக இருந்தால் 4-5 பூண்டு கூட எடுத்துக்கலாம். பூண்டு நிறைய போட்டால் கூட ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, தேவையான அளவு உப்பு. ஓகே, நம்ம இப்போ ரெசிபி ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பருப்பு வறுக்கிறேம்மா. ஓகே, துவரம் பருப்பு முதல்ல வறுக்கிறேன். வச்சு பருப்பை ரொம்ப அனல் ஜாஸ்தி வச்சோம்னா ரொம்ப கருப்பாகிடும். அது ஒரு ஸ்மெல் நல்லா இருக்காது. ரொம்ப சிம்லையும் இல்லாமல் மிதமான சூட்டில் பருப்பை வறுத்து வேற ஒரு ட்ரையான பாத்திரத்தில் ஒரு பருப்பாக வறுத்து கொட்டிக்கணும். இந்த பாத்திரம் ஓகேவா பாருங்க? ஓகேம்மா, இங்கே வச்சுக்கிறேன் நான். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே ஏன்னா அனல் நிறைய வச்சா சீக்கிரமாயிடும், கருப்பாயிடும். அதனால கொஞ்சம் அனல் கொஞ்சம் மிதமாக வச்சு வறுத்துட்ருக்கேன். அதனால கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இந்த ஸ்மெல் நல்லா வருதே, இந்த அளவுக்கு வறுபட்டா போதுமா? போதுமா, ரொம்பவும் ட்ரை பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் ஓரளவு பொன்னிறமா வந்துச்சுன்னா வறுத்தோம்னா போதும். ஓகே தான், அவ்வளோதான். சரி, அப்போ எடுத்து அதை கொட்டிடலாமா? கொட்டிடலாம். அடுத்தது எது? கடலைப்பருப்புமா. ஓகே, கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். சரி தான். இதையும் அதே மாதிரி கொஞ்சம் மிதமான அனல்ல வச்சுட்டு வறுத்தா நல்லா இருக்கும். இந்த தீஞ்ச வாசம் வராமல் இருக்கும். அதனால கொஞ்சம் மிதமான நல்லா வறுக்கணும். நாங்கள் இன்னைக்கு இந்த பருப்பு பொடியோட உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்குலாம் எந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடலை பருப்பும் வதங்கியாச்சு.
இது ஒரு லாங் ப்ராசஸ் தான், ஆனாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லாட்டா சாப்பிட்றதுக்கு. ஆமாம்மா நல்லா இருக்கும். இப்போ இதை மாற்றிடலாம். ஓகே. அடுத்து பாசி பருப்பு கரெக்டா? இது மீடியம் ஃப்ளேம்ல வச்சே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் அந்த ஸ்மெல் நல்லா வரும்ல. வீடே கமகமன்னு இருக்கு. வறுக்கிறதே இவ்வளோ கமகமன்னு இருக்கு, பொடி செஞ்சா எவ்வளோ சூப்பரா இருக்கும். வாவ், கலர் நல்லா இருக்கு. இத பார்க்கும்போது அசோகா அல்வா ஞாபகத்துக்கு வருது. அடுத்து செஞ்சு தரீங்களா அத்தை? செஞ்சுக்கலாம் ஒரு நாள். போதுமா? ஓகே. இப்போ அடுத்து பொட்டுக்கடலை நம்ம போட போறோம். வறுத்து பொட்டுக்கடலை தானே அது. இது லைட்டா வறுத்தாவே போதும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா எல்லாம் வறுத்துருக்கையில இது ரொம்ப நாள் ஆயிருக்கும் இல்லையா, பேக்கெட் பண்ணி அது வறுத்துட்டு போட்டால் கொஞ்சம் ஒரு மொறுமொறுப்பு இருக்கும். அதுக்காக பொடி வீணாகாம இருக்கும். லைட்டா வறுக்கிறது. ரெடி ஆயிடுச்சு. போட்டுக்கலாமா? அடுத்தது கொஞ்சம் உளுந்தம் பருப்பு போடவா? ஓகே. நான் குண்டு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். நீங்க வேணா உடைச்ச உளுந்தம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பருப்பு வறுத்தாச்சு. உளுந்தம் பருப்பு மாத்திரலாம் நம்ம இன்னொரு பவுலுக்கு. ஓகே. ஓகே. வறுத்தாச்சு. ரொம்ப வறுத்தா கருப்பாயிடும். ஓகே. மீடியமா வறுத்தா போதும். அந்த முதலே காஞ்ச மிளகாய் தானே அது. அடுத்தது கருவேப்பிலை. ஐயோ, எனக்கு கருவேப்பிலையே பிடிக்காது. அதனால தான் எங்க அத்தை இந்த மாதிரி ஐட்டம்ல எல்லாம் உள்ள போட்டு கொடுத்துருவாங்க. இன்னும் கூட போடல கருவேப்பிலை. நோ, அது கருவேப்பிலை பொடி ஆயிரும். இந்த கருவேப்பிலையோட ஈரத்தன்மை கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா பொடி வீணாகாம இருக்கும். அதனால கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். ட்ரை ஆகுற மாதிரி அப்படி வறுத்துட்டு போட்டோம்னா பொடி கொஞ்ச நாள் இருந்தாலும் கருவேப்பிலையை நல்லா ட்ரை பண்ணி இல்லை கருவேப்பிலையை பறிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சு ஒரு 2-3 நாள் நெல்லிலே உணர்த்திட்டு வறுத்தோம்னா சீக்கிரமாக வரப்பட்டுரும். பச்சையாக இருக்க கருவேப்பிலை போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வறுத்து போடணும். ஓகே, ஆயிடுச்சுமா? கருவேப்பிலை மாற்றி இப்போ பூண்டு. இந்த கருவேப்பிலை ஒரு வாசம் கொடுக்குறது இல்லை? கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எதில் போட்டாலும் ஒரு இப்போ பூண்டு வறுத்துட்டு இருக்கேன். எல்லாமே எதுக்குமே ஆயில் சேர்க்காம எல்லாமே ட்ரையாக தான் வறுத்துருக்கோம் நம்ம. அப்போ அந்த பொடி நாள் படை இருந்தாலும் வீணாகாது. ஒரு மாதிரி மூக்கு வாசனை வராது, தாங்கும். ஒரு மாதம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய்லையோ நெய்யோ ஊற்றி சுட சுட சாதத்தில் பசு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். தோசை இட்லிக்கு கூட. பூண்டு நம்ம வறுத்தாச்சு. எல்லாமே ட்ரையாக தான் வறுத்துருக்கோம். இது இப்போ பவுலில் மாற்றிட்டு இது எல்லா பொடியுமே இப்போ சூடாக இருக்கு இல்லையா, இந்த சூடான பொடியிலையே கொஞ்சமாக இந்த ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயம். இது வறுக்க வேண்டியதில்லை, ஏன்னா பொடியா இருக்கு இல்லையா. கல்லு கெட்டியா இருக்க பெருங்காயம்னா வறுக்கணும். இது பொடியா இருக்கிறதுனால அப்படியே இதுல சூட்ல போட்டு ஒரு பரட்டணும்னா சூடாயிக்கும். உப்பும் அவ்வளவுதான். அப்படியே இந்த சூடா இருக்கையிலே போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கிண்டுனோம்னா அப்படியே இதாயிடும், ஃப்ரை ஆயிடும். உப்பும் ஃப்ரை ஆயிடும். இந்த வெள்ளம் எதுக்கு சேர்க்கறதுனா இது ஒரு ருசி கொடுக்கும். ஒரு காரமா நம்ம செய்யற எது இந்த ஸ்வீட்டு போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்கிறதுக்காக கொஞ்சமா வெல்லம் சேர்த்துருக்கேன். அது உங்க விருப்பம், வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், வேணாட்டி கூட ஸ்கிப் பண்ணி. ஓகே, நல்லா ஆறினோடனே நம்ம பொடி ஆறினோம்னா
பொடி பண்ணி இப்போ இந்த பெருங்காயம் வெல்லம் எல்லாம் சூட்டில் மிக்ஸ் ஆகட்டும்னு கலந்து வச்சுருக்கேன். நீங்களும் இப்படி கலந்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி பண்ணிங்கன்னா பொடி நல்லா உதிரியாக வரும். சூடாக இருக்கையில் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இந்த நல்லா எப்படி நம்ம வறுத்தோமோ அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நம்ம ஒரு கண்டெய்னர் எதுலேயோ கண்ணாடி பாக்ஸ் ஆகட்டும் பிளாஸ்டிக் ஆகட்டும் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் புடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆயிடுச்சு. எல்லா பருப்பும் வறுத்து காய வச்சிடணும், ஆற வச்சிடணும். நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரையான மிக்ஸி ஜாராக இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்போ தான் சட்டி பிடி கெடாக இப்போ நம்ம கிரைண்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ட்ரையான மிக்ஸியில் போட்டு சட்னி பொடி பண்ணிவிட்டு உப்பு காரம் தகுந்த அளவு போட்டு ஒரு டப்பாவில் ட்ரையான டப்பாவில் மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் கூட 2 மாதம் இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது. சாதத்துக்கு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது, நம்மளும் சாப்பிட வேண்டியதா. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சுடு சாதம் வச்சு கொஞ்சம் பருப்பு பொடியை போட்டு நம்மளுக்கு எவ்வளோ பொடி தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா பருப்பு பொடியை வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றாமல் சாப்பிட்டா அதோட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால நம்ம நல்லெண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னோடய பர்சனல் இது என்ன அப்படின்னா, என்னோடய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிடுவேன். எனக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பருப்பு பொடி சாதம் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். இதை நான் வந்து ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இன்கேஸ் இப்போ வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களால் இன்றைக்கி குக் பண்ண முடியல அப்படின்னா ஆஃபீஸ் போகிறவங்க இதை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் வந்து மார்னிங் லேட்டாக எழுந்துட்டீங்க அப்படின்னா காலேஜ் கோயர்ஸ் கூட டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஹாஸ்டலில் வெறும் ரைஸ் மட்டும் எடுத்துகிட்டு கூட இந்த பருப்பு பொடி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தோன்னா ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது அன்னைக்கு நாள் முழுக்க நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் ஸ்பூனு கரண்டின்ட்டு இருந்தாலும் அம்மா கையால் பிசைஞ்சு தர அந்த சாப்பாடோட டேஸ்ட்டே தனி தான். இப்போ வந்து நம்ம இந்த பருப்பு பொடி சாதத்தை நல்லா பருப்பு பொடி இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.